இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல் இன்று மாலை முழு அரசு மரியாதையுடன் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட உள்ளது. சென்னை தியாகராய நகரின் பாலன் இல்லத்தில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தகைசால் தமிழர் நல்லக்கண்ணுவின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இன்று பிற்பகல் 3 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அஞ்சலிக்கு பிறகு நல்லக்கண்ணுவின் உடல் முழு அரசு மரியாதையுடன் அவரது விருப்பப்படியே சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட உள்ளது. தமிழகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம். யாரும் வெறுக்காத ஒரு மனிதர், யாரும் மறுக்காத உழைப்பு என்று உச்சத்தில் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு விடுதலை போராட்ட வீரர் என்று கூட சொல்லலாம். எளிமைக்கு மறுபெயர் ஐயா நல்லக்கண் ஐயா என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு ஐயா அவர்களுடைய உழைப்பு என்பது இந்த நாட்டிற்காகவும் குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிற்காகவும் எந்த அளவுக்கு இருந்தது என்பதையெல்லாம் நாம் கண்கூடாக நாம் பார்த்திருக்கின்றோம். தொடர்ந்து சென்னை தியாகராய நகரில் உள்ள பாலன் இல்லத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், முன்னாள் IAS அதிகாரி சகாயம் உள்ளிட்டோர் நேரில் சென்று நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். நல்லக்கண்ணு உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த், சூர்யா, கார்த்திக் உள்ளிட்ட திரைத்துறையினர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இதில் நடிகர் ரஜினிகாந்த் சில நிமிடங்கள் கண்கலங்கி நின்று அஞ்சலி செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், காமராஜர் நல்லக்கண்ணுவை பார்த்துள்ளேன் என்று கூறி இரங்கல் தெரிவித்துள்ளார். ஓமந்தூரார் அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவர் எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண் ஒரு இடத்துல நான் பார்த்தேன். ஒரு நல்லவரா, நேர்மையா, எளிமையா இருந்தா மதிப்பும் மரியாதையும் தானா உருவாங்கிறதுக்கு நல்லக்கண் ஒரு எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண் அவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கம். நல்லக்கண்ணு உடலுக்கு தவைக்க தலைவர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். தவைக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்துடன் CBI அலுவலகம் வந்த விஜய் நல்லக்கண்ணு உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதேபோல அங்கிருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினரும் அவர் ஆறுதல் கூறினர். சில நிமிடங்கள் அங்கிருந்த விஜய் இறுதி மரியாதை செலுத்திவிட்டு உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். இதேபோன்று நல்லக்கண்ணு உடலுக்கு சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி, ரஞ்சித், சத்யராஜ் உள்ளிட்ட திரைத்துறையினர், தாவேக்க பரப்புரை செயலாளர் நாஞ்சல் சம்பத் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். எளிமைன்னா அவங்க தான் மனசுக்கு வராங்க, நேர்மன்னா அவங்க தான் மனசுக்கு வராங்க. இப்படித்தான் ஒரு மனுஷன் வாழணும்ன்றதுக்கு எடுத்துக்காட்டு. ஆனால் அவங்க மாதிரிலாம் வாழ முடியாது. பார்க்கும்போது கூட வருத்திருக்க மாதிரி இருக்கு. அவங்களுடைய ஆசி பெற்றவே நம்மளாம் கொஞ்சம் தெரிஞ்சிடும். மக்கள் பிரச்சனைக்காக இறங்கி நின்று சட்ட போராட்டம் வரைக்கும் செஞ்சு அதுக்கான தீர்வு கொண்டு வர தலைவர். விவசாய மக்களுக்கு ஒடுக்குமுறை இருக்கிற இடத்துலையும் நேராக போய் நின்று போராடுறது. இந்த மாதிரி தலைவர் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இருந்தாங்கன்னு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. வாழ்நாள் போராளிக்கு அவர் காலத்தை கடந்து வாழ்கிறார். செங்கொடி தூக்கும் தோழர்களுடைய உள்ளங்களிலும் வாழ்கிறார். இந்த இன்ப தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பதற்கான போராட்டங்களில், ஆற்று மணலை பாதுகாக்கின்ற போராட்டங்களில், சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற போராட்டங்களில் அவர் தவறாது பங்கெடுத்துக் கொண்டார். தமிழகத்தின் என்றைக்கும் அவருடைய புகழ் நிலைத்து இருக்கும். இப்ப கடைசி வரைக்கும் கூட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்காரு. நாட்டுக்காக அவர் சேவை செய்தது எல்லாருக்கும் தெரியும். அவருடைய உடலையுமே இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் கொடுத்திருக்காருன்றது உண்மையிலேயே ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. இது எல்லாருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் இது ஈடு இணை இல்லாத ஒரு இழப்பு. அவர் விடுதலைக்காக வெஞ்சிறையில் வாடியவர், தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக தளராது போராடியவர்.
85 வயதை கடந்த நிலையிலும் தாமிரபரணி ஆற்றுப்படுகையில் மணல் கொள்ளை மாளாது நடப்பதற்கு எதிராக அவரே வழக்கு தொடர்ந்தவர், வாதிட்டவர். நான் மதுரை மாவட்டத்தினுடைய கலெக்டராக இருந்த பொழுதும் உயர்நீதிமன்றத்தினுடைய சட்ட ஆணையராக இருந்து கிரானைட் மாஃபியாக்களுக்கு எதிராக நான் நிலைப்பாடுகளை எடுத்த பொழுதெல்லாம் இந்த மகத்தான ஆளுமை என்னை தொடர்பு கொண்டு எனக்கு ஆதரவாக நின்றவர். யாரும் வெறுக்க முடியாத எளிய மனிதனின் மறுபெயர் நல்லக்கண்ணு என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இரங்கல் தெரிவித்துள்ளார். நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தவர், தூத்துக்குடியில் பிறந்த முத்து சென்னையில் இறுதி நாட்களை கழித்து மறைந்தது பெரும் வருத்தம் என்று கூறியுள்ளார். தமிழகத்துக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் அதை நாங்கள் பார்க்கின்றோம். யாரும் வெறுக்காத ஒரு மனிதர், யாரும் மறுக்காத உழைப்பு என்று உச்சத்தில் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு விடுதலை போராட்ட வீரர் என்று கூட சொல்லலாம். எளிமைக்கு மறுபெயர் ஐயா நல்லக்கண் ஐயா என்று கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு ஐயா அவர்களுடைய உழைப்பு என்பது இந்த நாட்டிற்காகவும், குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டிற்காகவும் எந்த அளவுக்கு இருந்தது என்பதையெல்லாம் நாம் கண்கூடாக நாம் பார்த்திருக்கின்றோம். பள்ளி காலத்திலிருந்து கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றியவர் நல்லக்கண்ணு என மூத்த பத்திரிகையாளர் இந்துயன் ராம் கூறியுள்ளார். நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பின் செய்தியாளர்களை சந்தித்தவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவரான சங்கரையாவும் நல்லக்கண்ணுவுக்கு சிறந்த நண்பர்களான நிலையில் இருவரும் கைப்பிடித்துக் கொண்டிருக்கும் புகைப்படம் மறக்க முடியாதது என்று கூறியுள்ளார். ஒரு பெரிய எக்ஸாம்பிள் எல்லாருக்கும். விடுதலை போராட்டத்தில் ஆரம்பித்து ஸ்கூலில் இருக்கும்பொழுது அவர் அர்ப்பணித்து கொண்டு இந்த இயக்கத்துக்கு, கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்கு எல்லா ஒரு ஹியூமிலிட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நல்ல டெம்பரமெண்ட், அவரோட பழகிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லலாம். அது எல்லாரோடையும் நல்ல டிக்னிட்டியோடு பழகுவார். எல்லாரும் அவர் அட்மையர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் லைஃபே இருந்தது. அதனால அது அவருடைய மறைவு நமக்கு ஒரு பெரிய இழப்பாக, லாஸாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையையும், அவருடைய தியாகத்தையும், அவருடைய கமிட்மெண்ட்டையும் நம்ம ஒரு செலிப்ரேட் பண்ண அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறோம். அதனால வருத்தம், அதே நேரத்தில் நமக்கு ஒரு பெருமை இருக்கிறது, இந்த மாதிரி ஒருத்தர் இருந்திருக்காருன்னு.